வரலாறாக இந்த தொகுதியினுடைய வெற்றி மாறும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரும் காலத்திலே பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்வதற்கு, மக்களுடைய அன்பை பெறுவதற்கு, அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு இந்த தொகுதியினுடைய வெற்றி என்பது முக்கிய வெற்றியாக பார்க்கப்படும். அதனால் எத்தனையோ தியாகத்தை செய்திருக்கிறோம், எத்தனையோ அவமானங்களை பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நமக்கு தேவை இந்த தொகுதியினுடைய வெற்றி என்பதுதான் நம்முடைய தேவை. இதை புரிந்து கொண்டு இன்னும் 2 நாட்கள் ஒவ்வொரு வீடாக செல்வோம். ஏன் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்களிடம் நாம் எடுத்துக் கூறுவோம். ஏப்ரல் 19ஆம் தேதி அதிகாலை முதல் சாயந்திரம் முடிகிற வரைக்கும் எந்த காரணம் கொண்டும் நாம் களத்தை விட்டு மாறிவிடக் கூடாது. அத்தனை பேரும் மாலை வரை இருந்து நாம் வாங்குகின்ற அத்தனை வாக்குகளையும் வாக்குச்சாவடிக்கு கொண்டு செலுத்த வேண்டும். கோவையினுடைய வெற்றி என்பது சாதாரணமான வெற்றியாக இருக்கக்கூடாது. கோவையினுடைய வெற்றி என்பது லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலான வெற்றியாக நாம் மாற்றி காட்ட வேண்டும் என கூறி, இப்போது நம்முடைய அன்புக்குரிய சகோதரர், நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் இங்கு உரையாற்றுவார். நன்றி. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேர்தல் பரப்புரையினுடைய கடைசி 45 நிமிடத்தில் என்று கொண்டிருக்கின்றோம். கடைசியாக உங்களுடைய வேட்பாளராக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. 6 மணியிலிருந்து நாளை மறுநாள் காலை 7 மணி வரை அது அபிஷியலி நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் அமைதியான நேரம் என்று சொல்லுகின்றார். 19ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவு ஆரம்பித்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 2 நாட்களும் கூட மிக மிக முக்கியமான நாள். நாம் செய்திருக்கக்கூடிய வேலை, நாம் கஷ்டப்பட்டிருப்பது, 20 ஆண்டுகளாக கோயம்புத்தூரிலே காத்துக் கொண்டிருப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக கோயம்புத்தூர் மக்களுடைய எண்ணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கை கோர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாம் அடுத்த 2 நாட்களிலே ஈடேறப் போகிறது என்று சகோதர சகோதரிகள். ஆனால் பல தடைகளை தாண்டி இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். எதுவும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு எளிதாக கிடைக்காது. பாரதிய ஜனதா கட்சி அனைத்தையும் போராடித்தான் பெறும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரம். இந்த கட்சி மட்டும்தான் இதற்கு முன்பு ஜனசங்கமாக இருந்த பொழுது